நடிப்பு என்றால் அது சிவாஜி என்ற அளவீடை தாண்டி தான் முன்னையும் பின்னையும் பேச முடியும். சிவாஜிக்கு முன்னால், சிவாஜிக்கு பின்னால், நடுவில் வேறு எதுவுமே கிடையாது. நடிப்பினுடைய அத்தனை பரிமாணங்களையும் காட்டிய மிகச்சிறந்த ஒரு தேசபக்தர். நான் ஒரு இந்தியன், 200% அதில் பெருமைப்படுகிறேன் என்று சொன்ன ஒரு இந்தியனாக கடைசி வரை வாழ்ந்து விட்டு சென்றவர். என் தந்தை எஸ்வி வெங்கட்ராமன் அவர்களுடைய நல்ல நண்பர். 2 பேருடைய மறைவு தினமும் ஒரே நாள் நடந்தது. ஒரு வருடத்துக்கு பிறகு ஜூலை மாதம் 21ஆம் தேதி. சிவாஜி என்பது இன்னைக்கு நடிகர் சங்கம் கட்டிடம் இவ்வளோ பெருசாக இருக்குன்னா அதுக்கு காரணம் சிவாஜி கணேசன் அவர்கள்தான். ஒவ்வொரு விஷயத்திலையுமே அவர் ஆன்மீகமாக இருக்கட்டும், இதில் அரசியலாக இருக்கட்டும், ஒரு நேர்மையான வழியில் போக வேண்டும் என்று கடைசி வரை இருந்தவர். அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு நடிகர். அவருக்கு இந்த மணிமண்டபத்தை கட்டி அரசு மிகச் சிறப்பாக அவங்க மரியாதை செய்து கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் இன்றைக்கி இப்போ இங்கே அந்த மரியாதை செலுத்துறது ரொம்ப ஒரு நெகிழ்வான ஒரு சம்பவம். ஏனென்றால் மாண்புமிகு முதலமைச்சருடைய தந்தை முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களால் தான் சிவாஜி சிலை நிறுவப்பட்டது. இங்கே அது பீச்சில் நிறுவப்பட்டது. அது இங்கேருந்து இங்கே நிறுவப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த அரசு இன்றும் இதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. இந்த மணிமண்டபம் மிக சிறப்பாக பராமரிக்கப்பட்டு, சிவாஜி என்பது அவருக்கு இறப்பே கிடையாது. திரைத்துறையில் இருக்கிற நடிகர்கள் யாருக்குமே இறப்பு கிடையாது. ஏனென்றால் அந்த மீடியா இருக்கிற வரைக்கும், டெலிவிஷன் இருக்கிற வரைக்கும், யூடியூப் இருக்கிற வரைக்கும் அவர்கள் அனைத்து வீட்டிலும் வாழ்ந்து கொண்டு தான் இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுக்கு நான் வந்ததுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். இது என்னுடைய கடமையாக நினச்சி தான் ஒவ்வொரு வருஷமும் போயிட்டுருக்கேன். அனைவருக்கும் நன்றி.